லேடீஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐசிசி வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 2027 ஸ்பெஷல் கிரிக் ஆனந்த் ஷோவிற்கு உங்களை வரவேற்கின்றேன். அப்புறம் ஹைப் பண்ணிடுங்க அந்த வீடியோவ. ப்ளீஸ் ஹைப் பண்ணீங்கன்னா தான் கொஞ்சம் வியூஸ் வரும். ப்ளீஸ் வீடியோ கொஞ்சம் பெருசாவும் இருக்கும். ஃபுல்லா பாருங்க. நீங்க ஃபுல்லா பார்க்கறது, கமெண்ட் பண்றது, ஷேர் பண்றது, ஹைப் பண்றது இத பத்தி தான். ஆனா தான் வீடியோங்கிறது கொஞ்சம் ஓடும். பொழப்பு ஓடும். வேற என்ன சொல்றது விடுங்க. பட் நேத்திக்கு நான் சொல்லியிருப்பேன். ப்ரிவியூல ஒரு பக்கம் மெக்கைல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு மாரி குத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்டின்னு. ஆனா, இன்னைக்கே மேட்ச் முடிச்சுட்டாங்க. சரி ஓகே. இன்னைக்கு நம்ப இந்த வீடியோல வந்து கொழும்புல இருந்தா, மெக்காய்ல இருந்தா பார்க்கும்போது, நான் மெக்காய்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஷார்ட்டஸ்ட் டெஸ்ட் மேட்ச். பட் பேச வேண்டிய விஷயங்கள் நெறைய இருக்குது. ஏன்னா, இந்த டெஸ்ட் மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, இல்ல இந்த டெஸ்ட் சீரிஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, மர்னஸ் லபுஷனோட பிளேஸ் அப்படிங்கிறது கேள்விக்குறியா இருந்துச்சு. ஆனா, இன்னமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவருக்கு வாய்ப்பு குடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்ஃபாக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சில பல மாற்றங்கள் மேலலாம் அங்க நடந்தது மொட்டை மாடியில. ஆனா, கீழ மிடில் ஆர்டர்ல வந்து எந்த விதமான மாற்றமும் இல்ல. மர்னஸ் லபுஷன் சொதப்பியும் இருக்கிறாருங்கிறது ஒரு பக்கம் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் டார்வின்ல தோத்தாங்க ஆஸ்திரேலியா. எதிர்பார்த்த மாரியே 2ண்ட் மேட்ச்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, விக்கெட் வந்து விக்கெட்ட பத்தி நான் யோசிக்கல. இது நடக்கும்னு நான் நெனச்சேன். என்ன நடக்கும்னு நெனச்சேன்னா, ஸ்மித் ஒரு 200, அதுக்கப்புறம் மார்னஸ் ஒரு 100 வச்சு செய்ற மாரி ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் ஒண்ணு குடுத்துட்டு, அதுக்கப்புறம் இந்த மாரி 110க்கு 120க்கு 2 இன்னிங்ஸ்லயும் சேர்த்து வச்சு ஆல் அவுட் பண்ணி விடுவாங்கன்னு நெனச்சேன். ஆனா, ஸ்டார்க் வச்சு முடிச்சு விடுவாங்க. ஏன்னா, ஸ்டார்க் 10 விக்கெட் ஹால், நியூ பால்லயே வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட 5 ஃபார் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. ஒரு மாரி எப்படி சொல்றதுன்னா, ஸ்டார்க் ஒரு சீனியர் கிரிக்கெட்டர் இப்படி தானே பண்ணுவாங்க. என் ஊர்ல வந்து நீ என்ன தோற்கடிச்சுட்ட. திரும்பவும் ஒரு தடவ உன்ன தொட விட்டுருவனா? அ தொட்டுட்ட உன்ன விடமாட்டேன். தொட்டா விடமாட்டேன் அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, செஞ்சிருக்கிறாரு. சூற விட்டுருக்கிறாரு. ஃபயர், 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 ஃபயர். 64 ரன்னுக்கு பங்களாதேஷ் ஆல் அவுட் பண்ணியிருக்கிறாங்கன்னா, திரும்ப 2ண்ட் இன்னிங்ஸ்ல வந்து 95க்கு ஆல் அவுட். ஆகா மொத்தத்தில இந்த டெஸ்ட் மேட்ச்சே வந்து 750 பந்துகள்ல முடிஞ்சிருக்குது. 2 நாட்கள்ல முடிஞ்சிருக்குது. கேப் டவுன்ல 2024ல இந்தியாவும், சவுத் ஆப்பிரிக்காவும் ஒரு ஷார்ட்டஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ஒண்ணு ஆடுனாங்க. இந்தியா ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் நான் பார்த்ததுல ஒரு ஷார்ட்டஸ்ட் டெஸ்ட் மேட்ச் இதுதான். நாக்பூர் 2016 இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா டெஸ்ட் மேட்ச். அது அது அத விட இது ரொம்ப ஷார்ட்டஸ்ட். புரியுதுங்களா? இப்ப ஏன்னா ஆஸ்திரேலியாவும் 210 தான் அடிச்சாங்க. 52 ஓவர் தான் பேட் பண்ணாங்க. பங்களாதேஷ் 2 இன்னிங்ஸையும் சேர்த்தே ஒரு 60 சொச்சம் ஓவர் தான் பேட்டே பண்ணாங்க. 2ண்ட் இன்னிங்ஸ் ஆஸ்திரேலியா பேட் பண்ணவே வரல. பேட் பண்ண வரல. ஃபுல் கிரெடிட்ஸ் கோஸ் டூ ஆஸ்திரேலியாவோட மிச்சல் ஸ்டார்க். அவரோட 445 விக்கெட்ஸ்ல நியூ பால்ல எக்கச்சக்கமான விக்கெட்ஸ் எடுத்திருப்பாரு. ஈவன் இந்த டெஸ்ட் மேட்ச்ல ஒரு 10 விக்கெட்ல ஒரு 7, 8 விக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நியூ பால்ல எடுத்தது தான். எத்தன தடவ நம்ம ஸ்டார்க் நியூ பால்ல விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணி நம்ம பார்த்திருக்கோம். எவ்வளோ ஆஷஸ் மேட்ச் பார்த்திருக்கிறோம். ரோடி பிரான்ஸோட விக்கெட் எடுத்தது பார்த்திருக்கிறோம். பல பேரோட ஃபர்ஸ்ட் அ அதாவது பல பேரோட கரியர தன்னோட ஃபர்ஸ்ட் பால்லயே முடிச்சிருக்கிறாரு. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஷாட்மேனுக்கு ஓவர் த விக்கெட்ல ஒரு அவுட் ஸ்விங்கு ஷாட்மேன் அங்க காலி. 2ண்ட் இன்னிங்ஸ்ல ஷாட்மேன் ஸ்டார்க் தான் அவுட் ஆனாரு. ஸ்டார்க்குக்கு பயந்தே மேபி நான் அவர் அவரு வந்து ஸ்டார்ட் பண்ணல. ஸ்ட்ரைக் வந்து அவரு கூட இருக்கிற ஓப்பனருக்கு அவரு குடுத்துட்டாரு. ஸோ லெஃப்ட் ஹேண்டருக்கும், ரைட் ஹேண்டருக்கும் ஓவர் த விக்கெட்ல போட்டு வந்து இன்ஸ்விங் நேரா போடுறது, இன்ஸ்விங் ஸ்ட்ரைட்டர் பால் போடுறதுன்னு சொல்லிட்டு, அவுட் ஸ்விங்கு, ஸ்ட்ரைட்டர் பால், அவுட் ஸ்விங்கு, ஸ்ட்ரைட்டர் பால்னு சொல்லி மாத்தி போட்டு மாத்தி எடுத்துட்டாரு மிச்சல் ஸ்டார்க். பட் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். ஷன்டோ சொல்லியிருந்தாரு பங்களாதேஷோட கேப்டன். என்ன சொல்லியிருந்தாருன்னா, இங்க பாருங்க நாங்க 23 வருஷம் கழிச்சு நாங்க வரோம். இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் எங்களுக்கெல்லாம் புதுசு. எங்க இருக்கிற பல பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க இங்க வந்து பெருசா ஆடுனதும் கிடையாது. இந்த மாதிரியான கண்டிஷன் நல்ல ஒரு டீம் இருக்கும்போது, ஆப்வியஸ்லி இந்த ரிசல்ட் அப்படிங்கிறது எங்களுக்கு வருங்கிறது தெரியுங்கிற மாரி அவரு அவரு சொல்லியிருந்தாரு. அண்ட் நாங்க இந்த மாதிரியான விக்கெட்ல ஆட ஆசைப்படுறோம். நெறைய டெஸ்ட் மேட்சஸ் எங்களுக்கு வேணும். எஸ்சில நாங்க நெறைய ஆடணும் அப்படிங்கிற மாரியும் ஷன்டோ சொல்லியிருந்தாரு. அவரு ஒரு வகையில சொல்றது சரிதான். ஏன்னா, இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்ல எப்போ கிடைக்கும்? இப்போ ஒண்ணும் இல்ல. ஒரு எஸ்சினா டீம் இங்க சப்கான்டினென்ட்க்கு வராங்கன்னா, ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ஜெயிச்சுட்டாங்கன்னா, 2வது மேட்ச் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கொயரா திரும்புற ரேங்க் டர்னர்ஸ் குடுப்பாங்க. டாக்காவா இருந்தாலும் சரிதான், இந்தியால வந்து உங்களுக்கு நாக்பூரா இருந்தாலும் சரிதான், உங்களுக்கு கல்லேவா இருந்தாலும் சரிதான், ஸ்ரீலங்கால. பாகிஸ்தான்லயும் ரோடுல இருந்து மாத்தி டக்குனு ராவல்பிண்டிய ஸ்கொயரா திருப்புன்னு போட்டு குடுப்பாங்க. பட் நீங்க நீங்க இங்கிலாந்துக்கு எங்க போனாலும், இங்கிலாந்து எனக்கு தெரிஞ்சு ஃப்ளாட்டா தான் போட்டு குடுக்குறாங்க. அவங்க அந்த விதத்துல டீசென்ட்பாங்கிற மாரி. பட் சவுத் ஆஃப்ரிக்காலாம் அப்படி கிடையாது. அவங்க டக்குனு ஜோஹன்னஸ்பர்க்க மாத்துவாங்க. ஆஸ்திரேலியா ஒரு பக்கம் எங்க போனாலும் டக்குனு அடுத்த விக்கெட்ல அடுத்த மேட்ச் இப்படி பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஈவன் இந்தியா பும்ரா கேப்டன்சில வின் பண்ணதுக்கு அதுக்கப்புறம் டக்குனு வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த மேட்ச்ல மாத்தி விட்டாங்களே. இந்தியா கஷ்டப்பட்டாங்களே, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. படுமோசமா அடி வாங்குனால. அது அது நடக்க தான் செய்யும். அது பண்ண தான் செய்வாங்க. ஸோ அப்படிங்கும்போது, பங்களாதேஷ் மாரியான ஒரு டீம் அங்க போய் ஃபர்ஸ்ட் மேட்ச் வின் பண்ணாங்கன்னா, 2ண்ட் மேட்ச்ல இந்த கதி தான் நடக்கும். இப்படிதான் நடக்கும்.
அப்புறம் இன்னொன்னு ஒரு எஸ்ஸினா டெஸ்ட் மேட்ச் கேட்டார்ல. சவுத் ஆஃப்ரிக்கா கூட உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸ் ஒண்ணு இருக்குது. அது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா, அவங்க கிட்ட இப்ப ஷோரிஃபுல் இஸ்லாம், தஸ்கின் அகமது, நஹீத் ராணா, அப்புறம் நசூம் அகமதுன்னு இவ்ளோ ஒரு 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 பட்டா வச்சிருக்காங்க. அவங்க கிட்ட யங் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது, அவரு தைரியமா டெஸ்ட் மேட்சஸ், டெஸ்ட் சீரிஸ் அகைன்ஸ்ட் எஸ்ஸினா கன்ட்ரீஸ் கிட்ட அவரு கேட்கலாம். அது பங்களாதேஷுக்குமே ஒரு வகையில அது நல்லது. டெஸ்ட் கிரிக்கெட்டுக்குமே ஒரு நல்லது. பட் பேட்டிங் கொஞ்சம் யோசிக்கணும். பேட்டிங் பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அங்க சொல்லிக்கிற மாரி யாரும் ஆடல. முஷ்ஃபிகுர் ரஹீம் மட்டும் கொஞ்சம் நின்னாருன்னு நெனைக்கிறேன். 2ண்ட் இன்னிங்ஸ். அவர் நின்னதுனால தான் அந்த 90 சொச்சம் அப்படிங்கிறது வந்துச்சு. லிட்டன் தாஸ் 3 இன்னிங்ஸ்லயும் முட்ட. அதாவது ஆஸ்திரேலியா வந்து அவர் ஒரு ரன் கூட அடிக்கல. ஈவன் 2ண்ட் இன்னிங்ஸ்லயும் ஒரு 9 பாலுக்கு மேல அவரால தாக்கு பிடிக்கவும் முடியல. ஸோ ஸ்டார்க்கோட அந்த நியூ பால் ஃபயர் அதுக்கு இங்க யாருக்கும் யாருக்கும் பதிலே இல்ல. எல்லாரும் கஷ்டப்பட்டாங்க. எல்பிடபிள்யூ காலி, ஸ்ட்ரைட்டர் பால் காலி இப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு. ஸோ நியூ பால் முடியறதுக்குள்ளே 5 விக்கெட் எடுத்தாச்சுங்கிற நிலைமை தான் ஒரு பக்கம். அப்புறம் ஷோரிஃபுல் இஸ்லாமுக்கும் பதில் ஒரு கட்டத்தில ஆஸ்திரேலியன்ஸ்களால சொல்ல முடியல. இங்க பாருங்களேன், விக்கெட் வந்து மாறவே இல்ல. புரியுதுங்களா? விக்கெட் மாறவே இல்ல. அந்த பாலோட குகுபுராவோட ரெட் பாலோட ஷைனும் ரொம்ப நேரம் இருந்துச்சு. இப்போ ஷோரிஃபுல் இஸ்லாம் வந்து போடும்போது, வெப்ஸ்டர், கமின்ஸ்க்கு ஒரு பவுன்ஸ் ஒண்ணு போட்டாரு. ஸ்மித்துக்கு அன்பார்ச்சுனேட்லி எல்பிடபிள்யூ கால். பட் ஆனா, ஷோரிஃபுல் இஸ்லாமோட ஒரு அக்யூரசிக்கு கிடைச்ச ஒரு பரிசு. டிராவிஸ் ஹெட்ட உள்ள ஆங்கிள் எடுத்து வந்து ப்ளூ ஸ்டம்ப காலி பண்ணாரு. ஏன்னா, டிராவிஸ் ஹெட் போறத பக்கம் பார்த்தா, அவரு 100 போல அடிப்பார் போல. அதுல ரொம்ப பேசுறோம். 50ங்கிற மாரி இருந்துன்னு சொல்லிடலாம். ஆமா, அப்படிதான் இருந்துச்சு. ஸ்மித்தோட ஸ்ட்ரைட் டிரைவ், கிரீனோட டிரைவ் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, சரி ஓகே. பெரிய ரன் பார்க்கும்போது, அங்க ஷொரீஃப் இஸ்லாம் 7 விக்கெட் எடுத்திருந்தாரு. நம்பிக்கை குடுத்திருக்கிறாரு. எபர்ட் ஹுசைன்னு ஒருத்தர் இருப்பார்ல, நான் அவரையும் கணக்குல சேர்த்துக்கிறேன். இந்த மேட்ச்ல ஆடல. அவங்க ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்ல நான் அவரையும் கணக்குல சேர்த்துக்கிறேன். முதல் நாள் முடியும்போது 160 சொச்சத்துக்கு 8 இருந்துச்சு. கவலைக்குரிய நிலைமை தான். அது காரணம் ஷொரீஃப் இஸ்லாம் தான். பட் அடுத்த நாள் வரும்போது கொஞ்சம் கிரீன் நின்னு அடிச்சு குடுக்க, பின்னாடி வந்து நேத்தன் லைனும் கொஞ்சம் பாலுக்கு ரன்கள் ஆன, ஸ்கோர் 210ன்னு ஆயிடுச்சு. யோசிச்சு பார்க்குறேன். இன்னமும் யோசிச்சு பார்க்குறேன். கொஞ்சம் பங்களாதேஷ் சைட்லருந்து யாராவது பல்ல கடிச்சு நின்னுருந்தாங்கன்னா, ஒண்ணும் இல்ல ஒரு 110, 120 லீடுன்னா கொஞ்சம் கஷ்டப்படுத்தியிருக்கலாம் ஆஸ்திரேலியாவ. இன்னைக்கு 1 1/2 நாள்லயே மேட்ச்சு. 750 பால்ல மேட்ச் அப்படின்னு இல்லாம, கொஞ்சம் கஷ்டப்படுத்திட்டாங்க. எனக்கு அதுதான் இன்னைக்கு மிஸ் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 64 ஆல் அவுட் இல்லாம, பங்களாதேஷ் கொஞ்சம் தாக்கு பிடிச்சு 120 அடிச்சு, 2ண்ட் இன்னிங்ஸ்லயும் ஒரு ஒரு 150 அடிச்சு, லீடு ஆஸ்திரேலியாவுக்கு விட ஒரு 120, 150 லீடு எடுத்திருந்தாங்கன்னா, இந்த டெஸ்ட் மேட்ச் கொஞ்சம் போட்டு பார்த்துருக்கலாம்னு எனக்கு என்னமோ தோணுச்சு. பட் அன்பார்ச்சுனேட்லி ஸ்டார்க் நீ என்ன நினைக்கிறது? நான் நினைக்கணும்ல அப்படிங்கிற மாரி முடிச்சு வச்சுட்டாரு. ஸோ ஸ்டார்க் ஆஸி, ஆஸி, ஆஸி ஒய், ஒய், ஒய் அப்படின்னு இங்க சொல்லி தான் ஆகணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் டார்வின்ல தோத்ததுக்கு அப்புறம் நெறைய பேச்சுக்கள் இருந்தது. பட் இன்னமும் கண்டுமுடிச்சாகணும். இன்னமும் கண்டுபிடிச்சாகணும். பேட்டிங் ஆஸ்திரேலியா கிட்ட இல்ல. கஷ்டப்படுறாங்க. அடுத்த வருஷம் ஆஷஸ்லாம் வருது பாஸு. யோசிச்சு பாருங்க பாஸு. அதுக்கு முன்னாடி நீங்க பிஜிடி இந்தியாவுக்கு வரீங்க பாஸு. பிஜிடில வரீங்க. வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் வருது. என்ன பண்ண போறீங்க? அப்படின்னு கேட்கிற அளவுக்கு இங்க இங்க இருந்துகிட்டு இருக்கு. அவ்வளோதான். இந்த டெஸ்ட் மேட்ச் ஸ்டார்க்கோட டெஸ்ட் மேட்ச். ஸ்டார்க்கால இப்போ சீரிஸ் 1க்கு 1ன்னு இப்ப ஈக்குவல் பண்ணியிருக்கிறாங்க. தோத்திருந்தாங்கன்னா, அது இன்னும் பெரிய ஒரு போராட்டமா ஆயிருந்திருக்கும். பட் ஜெயிச்சுட்டாங்க. மெக்கா டெஸ்ட் மேட்ச் சும்மா சரியான ஒரு பவுலிங் எக்ஸிபிஷனா அமைஞ்சிருக்குது. முக்கியமா ஃபாஸ்ட் பவுலிங் எக்ஸிபிஷனா அமைஞ்சிருக்குது. ஓகே. மெக்காவிலேருந்து நம்ம கொழும்பு போலாமா? கொழும்பு டெஸ்ட் மேட்சோட டே 1 ஓகே நான் ஆரம்பத்தில சொல்லிடுறேன். பாருங்க, இப்போ இந்தியா இன்னைக்கு 300ல இருக்கிறாங்க. 5 விக்கெட் போயிருக்கு. ரிட்டயர்ட் ஹெட்ல ஒரு பக்கம் ரிஷப் பண்ட் உட்கார்ந்திருக்கிறாரு. சார்னேஷ் ஜெயினும் டெபியூட்டன்ட் அவரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, துருவ் நின்றுருக்கிறாங்க. இந்தியா 400, 450 அடிக்கிறாங்க அப்படின்னாலும், ஸ்ரீலங்காவோட பேட்டர்ஸ் கையில இருக்குது. இப்போ நாளைக்கு டே 2 ஓட இயர்லி மார்னிங் ஸ்ரீலங்காவோட ஃபாஸ்ட் பவுலர் அசித்த பெர்னாண்டோ ஒரு 5 இயர்லியா டக்குனு ஒரு 5 எடுத்துட்டாருன்னா, இந்தியா ஒரு 350க்குள்ள சுருட்டிட்டாங்கன்னா, 450 அடிச்சுட்டாங்கனாலும், இந்த ஸ்ரீலங்காவோட பேட்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க கையில தான் இருக்குது. விக்கெட் நான் ஆரம்பத்தில சொல்றேன். விக்கெட் சூப்பரா இருக்கு. ரொம்ப பெருசா ஸ்பின்னர்ஸ்க்கு திரும்பவும் இல்ல. ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு ஒண்ணும் குடுக்காமலும் இல்ல. விக்கெட் நல்லா இருக்குதுங்க. நீ வந்து நீ நல்லா பேட் பண்ணனா ரன் வரும். நீ நல்லா பவுலிங் பண்ணனா உனக்கு விக்கெட் வரும். அப்படிங்கிற மாரி தான் இங்க கண்டிஷன் அப்படிங்கிறது இருக்கிறது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த டெஸ்ட் மேட்ச் இன்னும் உயிரோட தான் இருக்கு. இந்தியா 300 ரன் அடிச்சிருக்கலாம். புரியுதுங்களா? ஆனா ஸ்ரீலங்கா 5 விக்கெட் எடுத்திருக்கிறாங்க. அப்படிங்கிறதும் இங்க கேம் பேலன்ஸ்ல இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். காலையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த விக்கெட் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு அப்படிங்கிறனாலவும், அசித்த பெர்னாண்டாவும் சரி, லஹிரு கும்ராவும் நெறைய மேல போட்டுட்டே இருந்தாங்க. ஈவன் வெரி ஃபர்ஸ்ட் பால் ஜெய்ஸ்வாலுக்கு ஒரு யார்க்கர் இன்ஸ்விங்கிங் யார்க்கர் மாரி நல்ல யார்க்கர் ஒண்ணு போட்டாங்க. யாராவது புதுசா வந்தாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு யார்க்கர வந்து இங்க
ட்ரை பண்ணாங்க. பட் அசித்த பெர்னாண்டா இன்னைக்கு ஜெய்ஸ்வால் ஒயரா எடுத்து வந்து ஒரு போல்டு நியூ பால்ல நியூ பால்னா ஒரு செமி நியூ பால்ன்னு கூட சொல்லலாம் எடுத்தாரு. அதுக்கப்புறம் 2ண்ட் நியூ பால்ல ஜடேஜாவுக்கு ஒய்டா கொண்டு வந்து ஒரு டாப் ஆஃப் த ஆஃப் ஸ்டம்ப்ப அவரு காலி பண்ணார்ல. ஸோ இன்னைக்கு 2 நியூ பால்லயும்ங்கிறத தாண்டி இன்னைக்கு நாள் முழுக்கவே ஹசித்த பெர்னாண்டா வந்து கலக்கி தள்ளினாரு. ஃபர்ஸ்ட் ஸ்பெல் அதாவது ஃபாஸ்ட் பவுலர்ஸ் லஞ்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய மேல போட்டுட்டே இருந்தாங்கன்னு சொன்னேன்ல. அப்படியே லஞ்சுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பால் கொஞ்சம் பழசானதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் இன்கன்சிஸ்டன்ட்டா இருந்தாங்க. நெறைய விஷயங்கள அவங்க ட்ரை பண்ணாங்க. ஸ்பின்னர்ஸுகள காட்டிலும் இன்னைக்கு எனக்கு என்னமோ அசித்த பெர்னாண்டா, அதுக்கப்புறம் ஒரு லஹிரு கும்ரா நீங்க நல்லாவே பண்ண மாரி எனக்கு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்பெல்லையும் சரி, 2ண்ட் ஸ்பெல்லையும் சரி, அதுக்கப்புறம் லஞ்சுக்கு அப்புறம் வந்த ஸ்பெல்லையும் சரி, நியூ பால்லயும் சரி, அசித்த பெர்னாண்டா இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டப்படுத்திட்டே இருந்தாரு. அதுல வந்து கெஷாரா வந்து யூசுவலா எவ்வளவுக்கு இம்ப்ரெஸ் பண்றாரோ, அதே அளவுக்கு இம்ப்ரஷன் இன்னைக்கும் பண்ணாரு. தேவ்தத் படிக்கல் அவர் இன்னைக்கு ஒரு வேள அந்த ஃபிளாட்டா போட்டு முடிச்சு விடலன்னா, கொஞ்சம் அந்த பால் டீவியேட் பண்ணலாம்னு வச்சுக்கங்களேன். தேவ்தத் படிக்கல் நின்னுட்டுருப்பாரு. அன்னைக்கு 167 நீங்க நான் ஒரு 200 பக்கமும் போவேன் அப்படிங்கிற மாரி நின்னுட்டு இருந்தாரு. இன்னொரு பக்கம் கில்லு எடுக்கிறதும் அவ்வளோ ஈஸி இல்லங்கிற மாரி இருந்துச்சு. கிரெடிட்ஸ் கோஸ் டூ ஸ்ரீலங்காவோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ். சூப்பரா இருந்துச்சு. அந்த டெம்பரமென்ட் இருந்துச்சு. என்னடா ஜெய்ஸ்வால் அடிச்சாலும், என்னதான் கேஎல் ராகுல் ஸ்டெப் அப் பண்ணி பிரபஜ் சூர்யாவெல்லாம் அடிச்சு பயம் காமிச்சாலும், சூப்பரா பவுல் பண்ணாங்க. நல்லா பவுல் பண்ணாங்க. நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் இன்னும் 2 விக்கெட் எடுத்திருந்தாங்கன்னா, நீங்க முழுக்க முழுக்க ஸ்ரீலங்காவோட டே ஒண்ணு கூட நம்ம இன்னைக்கு இன்னைக்கு சொல்லியிருந்திருக்கலாம். ஓகேங்களா? இன்றைய நாள் பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 2 பேரும் ஃபைட் பண்ணாங்க. 2 பக்கமும் ஒரு ஃபைட் அப்படிங்கிறது இருந்துச்சு. சரி, இப்போ டே 2 அத பத்தி நான் உங்ககிட்ட சொன்னேன்ல இனிஷியலா. ஆமா. இந்தியாவ பொறுத்தவரைக்கும் துருவ் ஜுரல், சார்னஸ் ஜெயின், ரிஷப் பண்ட் இவங்க 3 பேர் இருக்காங்க. பின்னாடி மானவ் இருக்காங்க. இவங்க 4 பேரும் சேர்ந்து இன்னும் அடிக்க வேண்டிய ரன்கள் நெறைய இருக்கு. 450, 500 கிட்டத்தட்ட அடிக்கணும். இன்னும் 200 200 சில்லற 150 சில்லற ரன்கள் அடிச்சா மட்டுமே தான் ஸ்ரீலங்கா கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சம் இப்படி சொல்லக்கூடாதுல்ல. இந்த மாரி சொல்லக்கூடாது. இன்னும் 150 ரன்கள் தேவை. நீங்க கம்ஃபர்டபுளா ஜெயிக்கணும். ஒரு மாரி இன்னிங்ஸ் வெற்றி அடையணும் அப்படின்னா. ஏன்னா, ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல காலில திக்வெலா, சோனல் தினுஷா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்க இவரு நல்லா பேட் பண்ணியிருந்தாரு. தனஞ்சயடி சில்வா. மேல யாராவது நல்லா பேட் பண்ணிட்டாங்கன்னா, ஸ்ரீலங்கா ஒரு பெரிய ரன்கள் போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால, இந்தியா இன்னமும் இன்னமும் கொஞ்சம் சேஃபான பிளேஸ்ல இல்லங்கிற மாரி தான் நான் சொல்லுவேன். ஸோ டே 2 இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போது. மழை கிழ ஏதாவது வந்தது அப்புட்ன்னா கஷ்டமாயி போகும். ஸ்ரீலங்கா இன்னும் டாஸ தோக்குறாங்க 2 டெஸ்ட் மேட்ச்லயும். இங்கிலாந்து எல்லாத்தையும் டாஸ தோத்துட்டு, இங்க ஸ்ரீலங்கால வந்து கரெக்ட்டா டாஸ வின் பண்ணாரு. காலி டெஸ்ட் மேட்ச்ல ஜெயிக்கிறதுக்கு ஒரு காரணமும் அதான் அமைஞ்சது. இங்க ஜெயிக்க போறாருனாலும் டாஸ் ஒரு பெரிய ஒரு காரணமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்திய நாள் பொறுத்தவரைக்கும் டிஸ்கஸ் பண்ணது அவ்வளோதான். டே 2 இந்த டெஸ்ட் மேட்சோட ரிசல்ட் தீர்மானிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாவும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம். சரி இப்போ நம்ம ஒரு டிஸ்கஷனுக்குள்ள போவோமா? தேவ்தத் படிக்கல் அவரு தான் இதுக்கப்புறம் டெஸ்ட்ல நம்பர் 3 பேட்டரா? சாய் சுதர்ஷனுக்கு பதிலா இல்ல சாய் சுதர்ஷன ஓரம் கட்டிட்டாரா தேவ்தத் படிக்கல் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஓரளவு அப்படியும் சொல்லலாம். சூசகமாலாம் இல்ல, டெக்னிக்கலாவும் இல்ல சொல்லலாம் தேவ்தத் படிக்கல். ஏன்னா தேவ்தத் படிக்கல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 100 இதுக்கு முன்னாடி காலில ஒரு 100 இதுக்கு முன்னாடி இங்க ஸ்ரீலங்காக்கு பிராக்டிஸ் மேட்ச்க்கு வரும்போது அங்க ஒரு 100 வருஷத்துல ஒரு 3 100 2024ல அப்போ ரோஹித் சர்மா கேப்டன்சில அவருக்கு வாய்ப்பு கிடைச்சது. அப்புறம் 50 அடிச்சாருன்னு நினைக்கிறேன். ஐ அம் நாட் ராங். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டொமஸ்டிக்ல லட்சோபத்து லட்ச ரன்கள்ங்கிற மாரி அடிச்சு குவிச்சு தள்ளினாரு. அடிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப அவருக்கு வந்து சாய் சுதர்ஷன் இன்ஜூரி ஆனதுனால அது ஒரு வாய்ப்புங்கிறது வந்துச்சு. பட் ஆனா கிரிப்பா கெட்டியா பிடிச்சுக்கிட்டாரு. 2025ல இங்கிலாந்து சீரிஸ்ல இருந்து டெஸ்ட்ல சாய் சுதர்ஷன் கால் எடுத்து வச்சாலும், பட் எதிர்பார்த்த அளவு ரன்கள் வரல. இதுவரைக்கும் அவர் ஒரு 100 அடிக்கல அப்படிங்கிறது ஒரு குறை அப்படிங்கிறது வந்து இருந்துகிட்டு இருந்தது. பெருசா பேசப்பட்டு வந்துட்டு இருந்தது. அவர் அவுட் ஆகுற விதங்கள்லயும் பேசப்பட்டுட்டு வந்துகிட்டு இருந்தது. பட் வந்தவுடனே 2 100 போட்டாச்சு அப்படிங்கிறதும் தேவ்தத் படிக்கல். அண்ட் சாய் சுதர்ஷனுக்கு முன்னாடில இருந்தே அவர் ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு. 2019ல டொமஸ்டிக் கிரிக்கெட்ல ஒரு ரெக்கார்ட் ஒண்ணு படிச்சிருந்தேன். சையதுல அடி, விஜயசாரில அடி, ரஞ்சி ட்ரோஃபில அடி, எல்லா இடத்துலயும் அடி. "ஏய் அப்பா இந்த பையன் இந்தியன் டீம்ல எடுக்கப்பாங்கிற அளவுக்கு அப்ப பேசிக்கிட்டு இருந்தோம். ஞாபகம் இருக்கு. அவரு, மயங்க் அகர்வாலும் அவரு போட்டு புரட்டி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமும் தேவ்தத் படிக்கல் சும்மாவும் இல்ல. தேவ்தத் படிக்கல் அடிச்சுக்கிட்டே இருந்தாரு. ஐபிஎல் கான்ட்ராக்ட் வந்தது. ஆர்சிபிக்காக லாஸ்ட் 2 சீசன் சாம்பியன் ஆகும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமாவும் இருந்தாரு. பட் ஐபிஎல் கான்ட்ராக்ட் இருக்கு. ஐபிஎல்ல நல்லாவும் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. டொமஸ்டிக் கிரிக்கெட்ல நல்லா அடிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ இங்க நீங்க ஸ்ரீலங்கால எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த கொழும்புல எடுத்த 100 எடுத்துக்கிட்டீங்க அப்டின்னா, வழக்கம் போல எல்லா பக்கமும் ஆக்சஸ் பண்றாருங்க. பேக் ஃபுல்ல போயிட்டு ஸ்கொயரா ஆடுறது என்ன? டிரைவ் அடிக்கிறது என்ன? ஃபாஸ்ட் பவுலர் போட்ட டைமிங்ல வைக்கிறது என்ன? புல் ஷாட் ஆடுறது என்ன? இப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 2 பக்கமும் அக்சஸ் பண்றாரு. பின்னியும் ஃபார்வர்ட்லயும் பின்னி எடுக்குறாருங்கும்போது, சாய் சுதர்ஷன காட்டிலும் நான் ஆன் ஃபீல்டுல பார்க்கும்போது கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா இருக்கிறாரு, கம்ஃபர்டபுளா இருக்கிறாரு. எங்கேயும் க்ளூலெஸ்ஸா இல்லப்பா அப்படிங்கிற அளவுக்கு அதாவது யாருக்கும் எந்த விதமான குடுக்கலே இல்ல. அப்படியே அடிச்சுன்னே போயிட்டே இருக்கிறாரு. கார எடுத்துக்கிட்டு அவர் பாட்டுக்கு சல்லுன்னு போயிட்டு இருக்காரு. டிரைவர் சீட்ல உட்கார்ந்து போயிட்டே இருக்கிறாரு.
167 இங்க வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு 117 நம்பர் 3ல அவர உட்கார வைக்குது. சாய் சுதர்ஷன் வந்து இடத்த கேட்டாரு அப்டின்னா, கொஞ்சம் யோசிக்க செய்வாங்க. பட் சாய் சுதர்ஷனும் ஆடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்டிங்கிற மாரி எனக்கு ஒரு ஒரு தோணுது. அது என்ன பொசிஷன்ங்கிறத பத்தி வரேன் இருங்க. இத முடிச்சுட்டேன்னு நெனைக்கிறேன். ஆல்மோஸ்ட் தேவ்தர் படிக்கல், கொழும்பு சூப்பரான ஒரு 100. போன மேட்ச்ல பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்ட் வாங்குனாரு. இந்த மேட்ச்ல இன்னும் செகண்ட் இன்னிங்ஸ் வருவாங்கங்கும்போது அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்போது பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்ட், பிளேயர் ஆஃப் த சீரிஸ் அவார்ட் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஸ்டில் பிளேயர் ஆஃப் த சீரிஸ் அவார்ட் தேவ்தர் படிக்கல். அதாவது வாய்ப்புக்காக வராரு. வாய்ப்புக்காக வரும்போது இன்னொரு தடவ ரீப்ளேஸ்க்காக வரும்போது, அந்த இடத்துல ஒரு 100 அடிக்கிறாரு. இன்னொரு 100 அடிக்கிறாரு. ஒரு பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்ட் வாங்குறாரு. ஒரு பிளேயர் ஆஃப் த சீரிஸ் அவார்டும் வாங்கும்பொழுது, தேவ்தர் படிக்கல் தானே! அப்படிதான் யோசிக்க செய்வாங்க. ஸோ நம்பர் 3ல அவர் தான். அதுக்கப்புறம் ஜெய்ஸ்வால் பத்தி நான் பேசணும். ஜெய்ஸ்வால் பத்தி பேசும்போது என்ன அசித்த பெர்னாண்டோ அந்த ஃபேஸ் ஆஃப் சொல்றீங்களா? ஜெய்ஸ்வாலும் அந்த அசித்த பெர்னாண்டோட அந்த ஃபேஸ் ஆஃப். இப்போ ஜெய்ஸ்வால பத்தி நான் பேசும்போது, ஜெய்ஸ்வால் அண்ட் ஆன் ஃபீல்ட் அந்த அவரோட ஒழுக்கம், அவரோட டிசிப்ளின் பத்தி பேசும்போது, இதுக்கு முன்னாடி இங்க துலீப் டிராஃபி தானே கோயம்புத்தூர்ல நடந்துச்சு. அப்போ அவரு துல் அப்போ அவருக்கு கேப்டன் அஜின்க்யா ரஹானே இருக்கும்போது, அது துலீப் டிராஃபியா? இல்ல இல்லன்னா மும்பைக்காகவானா? துலீப் டிராஃபி தான் நெனைக்கிறேன். துலீப் டிராஃபி தான். அப்போ அவரோட கேப்டனா அஜின்க்யா ரஹானே இருந்தாரு. அவரு ஃபார்வர்ட் ஷாட்ல நின்னுட்டு இல்ல க்ளோஸ் அ ஃபீ கோ க்ளோஸா ஃபீல்டிங் நின்னுட்டு, அவரு கொஞ்சம் சில பல வார்த்தைகள விட, "இல்ல, இல்ல நீ வெளில போ" அப்படின்னு சொல்லி ஜெய்ஸ்வால் அனுப்புனது எனக்கு ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் காலி டெஸ்ட் மேட்ச்ல டிக்வெல்லா வந்து ஸ்லட்ஜ் பண்ணி டிக்வெல்லாவ அவுட் ஆக்குனதும் இருக்குது. ஸோ கொஞ்சம் தைரியமா, அ போல்டா ஸ்லட்ஜ் பண்றது, பேண்டர் பண்றது இது எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு ஜெய்ஸ்வால். பட் இன்னைக்கு அசித்த பெர்னாண்டோ கிட்ட அவரு ஃபேஸ் ஆஃப் பண்ணது கொஞ்சம் அக்லியா இருந்தது. கொஞ்சம் அழுக்கா இருந்தது. அ ஓகே ஒரு ஃபாஸ்ட் பாலர நீங்க டிரைவ் அடிச்சிட்டீங்க, புல் அடிச்சிட்டீங்க அப்படிங்கும்போது, அவரு உங்கள விக்கெட் எடுத்துட்டாருங்கும்போது, அவருக்கு கொஞ்சம் ஒரு உஷ்ணம் அப்படிங்கிறது இருக்கும். எஸ் அவரு என்ன வார்த்தைகள உமிழ்ந்தாலும், ஜெய்ஸ்வால் இடத்துல நான் இருந்தாலும் இல்ல. ஜெய்ஸ்வால் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, ஜெய்ஸ்வால் அமைதியா போயிருந்திருக்கலாம். போயிட்டு வந்துட்டு, "செகண்ட் இன்னிங்ஸ்ல நான் உன்ன பார்த்துக்கிறேன்டி" அப்படின்னு வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட்டால பேசியிருக்கலாம். அந்த இடத்துல அதுதான் செஞ்சிருக்கணும். ஆனா, அவரு ஏதோ எனஃப்ன்னு அசித்த பெர்னாண்டோ ஜெய்ஸ்வால நோக்கி அவுட் ஆயிட்டு போகும்போது அவரு சொல்ல, ஜெய்ஸ்வால் போனவரு ரிட்டர்ன் வந்து நேரா நேரா பேசுறதுங்கிறத தாண்டி, அவரு ஹெல்மெட் கிரில்லு அசித்த பெர்னாண்டோட ஃபேஸ்ல இருந்துச்சு. கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட 30 செகண்ட். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க ஸ்ரீலங்காவோட சீனியர் கிரிக்கெட்டர்ஸ் எல்லாம் வந்து அவர விலக்கி விட்டு, அவர அனுப்பி விட்டு, கூல் பண்ணி அனுப்புனாங்க. ஸோ இதெல்லாம் நடந்துச்சு. இதெல்லாமே நடந்துச்சு. நான் சொல்லுவேன், திரும்ப சொல்லுவேன், ஜெய்ஸ்வால் பேட்டால பேசியிருக்கணும் அந்த இடத்துல. அசித்த பெர்னாண்டா ஒரு ஃபாஸ்ட் பவுலர். அவர நீங்க அடிச்சிட்டீங்க. திரும்ப அவரு உங்கள எடுக்குறாருங்கும்போது, நான் அந்த இடத்துல அததான் நானு எதிர்பார்ப்பேன். சொல்லவும் செய்வேன் நான் நெனைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது என்ன பொறுத்தவரைக்கும். இப்ப ஜெய்ஸ்வாலோட பேட்டிங் வரும்போது லாஸ்ட் ஒரு 9, 10 இன்னிங்ஸா அவரோட கிரிக்கெட் பார்க்கும்போது, ரன்கள் பெரிதாக வரவில்லை அப்படிங்கிறதும் உங்க தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு அடிச்ச ஸ்டார்ட் நல்லா இருந்துச்சு. அவர் எடுத்துட்டு போறத பார்க்கும்போது 100க்கு மேல கண்டிப்பா பிக் டேனி டபுள் ஹண்ட்ரட்ஸ் எப்பவுமே அடிப்பாரு இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது அவருடைய இடத்துக்கு எங்கேயாவது பிரச்சனை வருமான்னா, இங்க பாருங்க. வைபவ் சூரியவன்ஷிய தூக்கிட்டு போயிட்டு, இப்ப துலீப் டிராஃபில வைஸ் கேப்டனாலாம் போட்டு வச்சிருக்காங்க. ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணி T20 டீமுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் யோசிச்சு பாருங்க. ஒரு T20 வேர்ல்டு கப்ல பிளேயர் ஆஃப் த சீரிஸ் அவார்ட் வின் பண்ணி இந்தியன் டீம் ஜெயிக்க வைக்கிறதுக்கு காரணமா இருந்த ஒருத்தர தூக்கி போட்டு அவர சூரியவன்ஷிய ஓப்பன் பண்ண வைக்கிற அளவுக்கு இங்க போயிட்டாங்கங்கும்போது, நீங்க ஆஃப்டர் ஆல் நீங்க ஆஸ்திரேலியால நீங்க 100 அடிங்க, இங்கிலாந்துல 100 அடிங்க, இங்க இந்தியாக்குள்ள நீங்க இங்கிலாந்துக்கு அகைன்ஸ்டா 200 அடிங்க. எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. எனக்கு நீ வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு சூரியவன்ஷி கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப கில்லு யோசிப்பாரு. தம்பி இப்ப அந்த பையன் சாரி சாய் சுதர்ஷன் வந்து எனக்கு பார்ட்னரு ஜிடில. அந்த பையனுக்கு நான் இடம் குடுக்கலன்னா, அந்த பையன் ஓரளவு கோச்சுக்கிட்டு டீம் மாறிட்டு போயிட்டாருனால சரியா சீசன் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணா எனக்கு பிரச்சனையா ஆகும். பிளஸ் அந்த பையன் நல்ல எத்திக்ஸ் வச்சிருக்காப்ல, ஒர்க் எத்திக்ஸ் வச்சிருக்காப்ல, நல்லா விளையாடுவாப்ல. டிசிப்ளினான பையன். ஃபார்வர்ட் ஷாட்லக்கும் அந்த பையன் நிப்பாப்ல. நீ செய்ற அதே வேலைய அந்த பையன் செய்வாப்ல. ஸோ அப்படிங்கிறதுனால நீ ஒழுங்கா விளையாடலன்னா, பிசிசிஐ சொல்லுவான் வைபவ் சூரியவன்ஷிய கொண்டு வந்துருன்னு. சுப்மன் கில் சொல்லுவாப்ல, நாங்க சாய் சுதர்ஷன கொண்டு வந்துருவோம்னு சொல்லிட்டு. லெஃப்ட் ஹேண்டர் வேற. கௌதம் கம்பீருக்கு அதுக்கு மேல வேற என்ன வேணும்னு சொல்லுங்க, சாய் சுதர்ஷன் கிட்ட. அங்க சூரியவன்ஷி கிட்ட என்ன வேணும்னு சொல்லுங்க. அப்படிங்கிறதுனால, இந்த ஜெய்ஸ்வால் சரியா பண்ணல அப்படின்னா, பிரச்சனையாயிரும் பாஸு. ஸோ பார்ப்போம். நான் ஒரு அலர்ட் பண்ணி இங்க அடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே. இங்க கொழும்பு டெஸ்ட் மேட்ச பத்தி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. நம்பர் 3 சாய் சுதர்ஷனா, தேவ்தூத் படிக்கலா கமெண்ட் பண்ணுங்க. ஜெய்ஸ்வால் அப்புறம் இன்னும் சொல்லிக்கிறேன். ஜெய்ஸ்வால் கன்டின்யூ பண்ணுவாரா? இல்லையா? அப்படிங்கிறத பார்க்கும்போது, நான் சொல்லுவேன் இன்னும் கொஞ்சம் குடுங்கப்பா. அந்த பையன் இங்க இந்தியா இங்கிலாந்து கிட்ட சீரிஸ் ஜெயிக்கிறதுக்கோ, இல்ல ஓவர்சீஸ்ல போயிட்டாங்க. ஆஸ்திரேலியா கிட்ட ஜெயிச்சாங்க இந்தியா டெஸ்ட் மேட்ச். நல்லா இருந்துச்சா? அப்படிங்கிற மாரி அப்போ 100 அடிச்சது.
அங்க ஓவர்சீஸ்ல போயிட்டு அடிச்சது எல்லாமே இங்கிலாந்து அடிச்சதெல்லாம் மறந்துடக்கூடாது. ஸோ அதனால நான் ஜெய்ஸ்வாலுக்கு வாய்ப்பு குடுங்கன்னு நான் சொல்லுவேன். அடுத்து நியூசிலாந்து சீரிஸ் வருது. நியூசிலாந்து சீரிஸ் 4 இன்னிங்ஸ் பேட் பண்ணுவாப்புல. 4 இன்னிங்ஸ்லயும் மோசமா அவுட் ஆடணும்னு வைங்களேன், யோசிக்கவே மாட்டாங்க. உள்ள சூரியவன்ஷி பிஜிடில ஆட வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கு. பட் ஆனா, இப்போ சர்ஃப்ராஸ்லாம் இருக்கிறாரே, இல்ல சர்ஃப்ராஸ் பதிலா வைபவ் சூரியவன்ஷிய கொண்டு வந்துட்டு ஜெய்ஸ்வால் சப்போர்ட் பண்ணி ஆனா ரோஹித் கொஞ்சம் ஜெய்ஸ்வாலுக்காக பேசுவாரு. ஸோ அப்படி ஏதாவது ரோஹித் சொல்றத கேட்டாங்கன்னா, சூரியவன்ஷிக்கு இந்த டெஸ்ட் சைக்கிள் வரைக்கும் வாய்ப்பு இருக்கு. பட் என் ஆசை ஜெய்ஸ்வால் சாரி நான் சூரியவன்ஷி பேர மாத்தி சொல்றேனா? பட் ஐயோ தெரியல. 2027 வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் வரைக்கும், இந்த சைக்கிள் வரைக்கும் ஜெய்ஸ்வாலுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலும், நான் என்ன சொல்லுவேன்னா, அவர ஆட விடுங்கப்பா. எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கப்பா. அந்த பையன் நல்லா விளையாடுவான்ப்பா. அந்த பையன் நல்லா விளையாண்டு குடுத்துருக்காங்க. மறந்துடாதீங்கப்பா அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த பையன் டிசர்வ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ ஜெய்ஸ்வால் பொறுத்தவரைக்கும். ஓகேங்களா? அவ்வளோதான். கொழும்பு டெஸ்ட் மேட்ச், மெக்கா டெஸ்ட் மேட்ச் 2 பேர் டெஸ்ட் மேட்ச பத்தி பேசியாச்சு. டே 1 முடிஞ்சு, டே 2 பத்தி பேசியாச்சு. நான் உங்கள்ட்ட கமெண்ட் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்கலாம் கேட்டாச்சு. ஸோ நாளைக்கு வீடியோ உங்கள நான் சந்திக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்புறம் வேற என்ன? பக்கத்துல இருக்க பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. டே 2 திங்கட்கிழமை நல்ல டெஸ்ட் மேட்ச்சா குடுக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். பார்ப்போம். வீடியோ நிறைவடைகிறது. ஓவருக்கு 6 பால் தான். ஆனா நோ பால் போட்டா 7 பால். போடு ஐபிஎல் பாப்பியா?